பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் உருவான திரைப்படம் தான் டிராகன். இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா தயாரிச்சிருந்தாங்க. இந்த படத்தினுடைய மொத்த பட்ஜெட் 37 கோடி ரூபாய் அப்படின்னு இந்த படத்துடைய இயக்குனர் அவர்கள் இந்த படத்துடைய ப்ரொமோஷன் அப்போ கூட சொல்லியிருந்தாரு. ஸோ இதனை அடுத்து இந்த படம் தற்போது ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 113 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சுட்டு இருக்கு. முக்கியமாக 37 கோடிக்கு பட்ஜெட்டில் இந்த படம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கோடி வசூல் செஞ்சுட்டு இருக்கு. முக்கியமாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவில் இந்த படத்துக்கு வரவேற்பு இன்னமும் பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனை அடுத்து தற்போது வரைக்கும் இந்த படத்தினால ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு எவ்வளோ லாபம் அப்படிங்கிற குறித்து செய்திகள் வெளியாக இருக்கு. கிட்டத்தட்ட 50லேருந்து 60 கோடி ரூபாய் ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால இந்த படத்தினால ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 63 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் இந்த படத்துடைய வசூல் தற்போது பார்த்தீங்கன்னா குறையாம வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் பிரதீப் அவர்கள் தற்போது தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய முன்னணி ஹீரோவாகவே ஆயிட்டாரு. முக்கியமாக அவர் இயக்கிய கோமாளி படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதே போல் அவர் நடித்த முதல் படமான லவ் டுடே படமும் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு. தற்போது இந்த படமும் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் எல்லாம் டிராகன் படம் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.